இங்க வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது ரிலேட்டிவ் ஒருத்தர் அவரோட கட்டை விரல கட் பண்ணி அந்த பாடியோட போட்டுட்டாங்க. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோ ஸ்டோரி எபிசோட் 37 தான் பார்க்க போறோம். வல பல்லன்னு பேசாம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு பேட்டரியில சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நான் வந்து எடுக்க போறேன். பேட்டரி மாத்தணும், மாத்திட்டு புதுசா வாங்கிட்டு ஒரு லாங் வீடியோவா நான் தரேன் உங்களுக்கு. சோ உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இப்போ எடுத்து பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நிறைய பேர் வந்து இன்ட்ரோ பயமா இருக்கு, பழைய இன்ட்ரோ எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல நான் வந்து பழைய இன்ட்ரோ அட்டாச் பண்றேன். பட் எனக்கு வந்து புது இன்ட்ரோ பேய் வீடியோ அப்படின்னா அப்படி இருக்கணும் இல்லையா, அதனாலதான் நான் வந்து அதை அடுத்ததுல இருந்து நான் அதை யூஸ் பண்றேன். அண்ட் உங்களுக்கு கோஸ்ட் ஸ்டோரி இருக்கு, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ், இல்ல உங்க ஏரியால நடந்த ஸ்டோரிஸ், ஹாஸ்டல்ல காலேஜ்ல எங்க நடந்தாலும் உங்களுக்கு ஒரு பேய் ஸ்டோரி இருக்கு ஷேர் பண்ணணும்னா கீழே ஒரு கூகுள் டாக் கொடுக்குறேன், அதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் 380 ஸ்டோரிஸ் வந்திருக்கு. 380 ஸ்டோரிஸ். இதுல நம்ம 57 ஸ்டோரிஸ் ரீட் பண்ணிட்டோம். ஸ்டோரி நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் அக்கா, I'm your recent subscriber. I like all your videos அக்கா. Please don't mention my name. 2024ல February 21st night it happened அக்கா. நான் எங்க ஃபேமிலி கூட வெளியே போயிட்டு வந்தேன் அக்கா. அப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னு பாத் பண்ண போயிட்டேன். அப்போ ரைட் சைட் கார்னர்ல ஒரு விண்டோ இருக்கும். அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓப்பன் விண்டோ வித் கிளாஸ் லைட்ஸ். ஸ்கிரீன் மட்டும் இருக்கும் பிகாஸ் ஏர் உள்ள ஃப்ளோ வேணும் அப்படின்ட்டு. நான் பாத் பண்ணும்போது ஸ்லைட் விண்டோ, ஸோ லைட்டா ஸ்கிரீன் ஓப்பன் ஆச்சு. அப்போ நான் சடனா ஒரு பிளாக் ஷேடோ ஐ சா. அது எங்க ஹவுஸ் சைட்ல ஒரு சந்து இருக்கும் அக்கா, அதுல வேகமா ரன் ஆச்சு. And the black shadow looks like a boy shape and pitch black. I can even feel the footsteps. After seeing the shadow, my heart started to beat fast. But சும்மா நான் மறுபடியும் திரும்பி அந்த ஸ்லைட் ஓப்பன்ல அதை பார்த்தேன். Because அந்த shadow U-turn பண்ணி மறுபடியும் ரன் ஆச்சு. I can hear the footsteps. So ஒரு curiosityல I slightly saw in that small opening. அப்போ the shadow என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. தென் நான் பயத்துல பெண்ட் பண்ணிட்டேன். என்னோட பிரேயரை சொல்லிட்டே நான் டர்ன் பண்ணி பார்க்காம அப்படியே ஐ கேம் அவுட். தென் ஐ செட் டு மை பேரண்ட்ஸ், எங்க வீட்டை சுத்தி 4 கேமராஸ் இருக்கும் அக்கா, அதுல செக் பண்ணி பார்த்தா அப்படி எந்த ஷேடோவும் அங்க தெரியல. தட்ஸ் ஆல் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரீடிங் மை ஸ்டோரி. லவ் யூ அக்கா, யூ லுக் சோ கியூட். லவ் யூ டூ, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். பட் ஆனா கோஸ்ட் நிறைய இதுல வந்து கேமரால கேப்சர் ஆக மாட்டேங்குது, இல்ல கண்ணுல கூட மாட்டிட்டு கேமரால கேப்சர் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து ஸ்டோரி நம்பர் 2. ஹாய் ஆர்த்தி அக்கா, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். லாஸ்ட் 1 இயரா உங்க சப்ஸ்கிரைபர். ஹோப் யூ ரீட் மை ஸ்டோரி. ஐ டென்ட் மென்ஷன் மை நேம் அண்ட் எக்ஸெட்ரா. ஹியர் ஐ மென்ஷன் மை ஆஃபீஸ் நேம். டோன்ட் ரிவீல் தட் அக்கா. நான் ஒர்க் பண்ணுறேன், ஹாஸ்டல்ல இருக்கேன். என் லைஃப்ல ஹாஸ்டல்ல இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க ரூம்ல 3 பேர். நான் ஏர்லி மார்னிங் 3:30 AM ஷிஃப்ட்ல ஆஃபீஸ் போவேன். என் ரூம்மேட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்னொரு அக்கா மிட்-டே ஷிஃப்ட். எங்க ரூம்ல பால்கனி இருக்கும். ஒரு நாள் எப்பவும் போல அம்மா கிட்ட பேசிட்டு தூங்க போனேன். அன்னைக்கு கொஞ்சம் அம்மா கூட ஆர்கியூமெண்ட். டைம் ஒரு 11:40 இருக்கும். தூக்கம் வரல, மொபைல்ல சார்ஜ் இல்ல. சோ மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக குளிச்சுட்டு தூங்கலாம்னு ஹேர் பாத் பண்ணிட்டு டவல பால்கனில ட்ரை பண்ண போட்டுட்டு வந்து படுத்தேன். என் ரூம்மேட் நைட் ஷிஃப்ட் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு. உடனே we play கந்த சஷ்டி கவசம் அந்த சாங் ஸ்பாட்டிஃபை. அப்புறம் எனக்கு டீப் ஸ்லீப் இல்ல. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு என் உள்ள பிளாங்கெட் போட்டுட்டு ஹாஃப் ஸ்லீப்ல தூங்குறேன். அரௌண்ட் 1:10 இருக்கும் டைம். ஏன்னா நான் மார்னிங் எந்திரிக்கணும்னு டைம் என்ன ஆச்சுன்னு மொபைல் செக் பண்ணேன் அப்போ. அண்ட் எப்பவும் தூங்குற சைட்ல நான் தலை வச்சு தூங்காம பால்கனி டோர் சைடு வச்சுதான் படுத்தேன். சடனா ஒரு பிளாக் உருவம் ஷார்ட் ஹேரோட என் காட் கிட்ட நிக்குது. பக்கத்து காட்ல இருக்கிற அக்காவை பார்த்துச்சு. இதெல்லாம் நான் ஹாஃப் ஸ்லீப்ல என் பிளாங்கெட் உள்ள இருந்து பாக்குறேன். தென் அது என் சைடு வந்து என் கழுத்தை அமுக்குது. நான் கத்துறதுக்கு ட்ரை பண்றேன், என்னால முடியல. சடனா அம்மான்னு லைட்டா கத்துனேன். அந்த நைட் ஷிஃப்ட் ரூம்மேட் ஏதோ யோசிச்சு லைட்டா போட்டுட்டா. அப்போ நான் பிளாங்கெட்டை எடுத்தேன். ஷி ஆஸ்பி யாரு கத்துனான்னு. நான் உடனே சொன்னேன் அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். செம்ம அழுக, ரொம்ப அழுத, தூக்கவே இல்லை. டைம் 2:05 அப்போ
அந்த அக்காவும் எழுந்துட்டாங்க. 2 பேரும் என் கூட இருந்தாங்க. அப்புறம் விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டேன். கேப் 3:05க்கு வந்துச்சு. ஆபீஸ் போயிட்டேன். பட் மார்னிங் ஐ ஹேவ் மை பீரியட்ஸ். நான் அவ்வளோ பயந்துட்டேன். வீட்டுல சொன்ன பயப்படுவாங்கன்னு சொல்லல. நான் இது மாதிரி எனக்கு எப்பவும் நடந்தது இல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம். நிறைய சொல்லுவாங்க இதுக்கு சயின்டிபிக்கலி, பட் ஸ்டில் எனக்கு அது என்னன்னு தெரியல. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ட்ராமடைஸ்டா இருந்தேன். கேப் டிரைவர் கால் பண்ணா கூட அண்ணா கால்ல இருங்க, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்வேன். அவ்வளோ பயம். அப்புறம் ரொம்ப நாள் ஆகிட்டு நான் இதெல்லாம் மறந்துட்டேன். ஒரு நாள் நைட் டைம் 2:30 ஆபீஸ் கிளம்புறதுக்கு எழுந்தேன். பால்கனி போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். சடனா முல்லைப்பூ ஸ்மெல். கீழே யாரும் இல்ல, ரோட்லயும் இல்ல. என் ரூம்மேட் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அந்த ஸ்மெல் ரூம்குள்ள வந்துச்சு. எனக்கு செம பயம். போயிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு சாமி சாங் பிளே பண்ணிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் சில டைம் சவுண்ட்ஸ் கேட்கும், பூ ஸ்மெல் வரும். பட் இன்னும் இதே ஹாஸ்டல்ல தான் இருக்கேன் நான். தேங்க்யூ அக்கா. ஹோப் யூ ரீட் அண்ட் யூ ஆர் சோ கியூட். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங். இது வந்து அங்கேயே இருக்கிற ஸ்பிரிட் மாதிரி தெரியல. அப்போ வந்து கன்சிஸ்டண்டா நடந்திருக்கும்ல. ஒரு வாட்டி உருவம் தெரிஞ்சுட்டு உருவம் தெரியாது, உருவம் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ சவுண்டு அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்குதா, மேபி அந்த பாசிங் ஸ்பிரிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் வரி. அடுத்தது ஸ்டோரி நம்பர் 3. ஹாய் சிஸ்டர், ஐ எம் a little subscriber. அக்கா எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். ஐ ஹேட் யூ அக்கா பிகாஸ் நான் ஸ்டோரி உங்களுக்கு 1 year முன்னாடி இன்ஸ்டால சென்ட் பண்ணேன். பட் நீங்க பார்க்கல. அந்த மெசேஜே காணாம போயிடுச்சு. ஓகே, இதை ரீட் பண்ணுங்க அக்கா. சும்மா சொன்ன ஹேட் யூன்னு. லவ் யூ அக்கா. எனக்கும் நெயில் ஆர்ட் பிடிக்கும். ஓகே, ஸ்டோரி போலாம் வாங்க. நல்லா பட்டுன்னு பேசுறாங்க. அவங்க ஆல்ரெடி 1 year முன்னாடி அனுப்பிச்சது மெசேஜே காணுமா இன்ஸ்டால. எக்ஸ்பீரியன்ஸ் 1. லாங் இயர்ஸ் பிஃபோர் எங்க கிராண்ட்மா ஷாப்ல சுவாமி டாய்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. அப்போ எங்க ஹோம்ல நாங்கெல்லாம் டீச்சர் கேம் பிளே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பெரியவங்க யாருமே இல்ல. நானும் தம்பி 3 சின்ன பசங்க இருந்தாங்க. அப்ப ஹோம் ஃபுல்லா சாமி டால் தான் இருந்துச்சு. ஒரு குட்டி பொண்ணு போய் அந்த டால் கிட்ட பேசிட்டு இருந்தான். ஏய், நீ ஏன் இங்க இருக்க? வாங்க நம்ம அங்க போய் பிளே பண்ணலாம்னு சொன்னேன். அப்புறம் கொலுசு சவுண்ட் வந்துச்சு. நாங்க காட்டுக்குள்ள அப்புறம் போக போக ஃபாஸ்டா வந்துச்சு. நாங்க பாதி ஷாப் அம்மா கிட்ட லூஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்கெல்லாம் நம்ம இல்ல போக சொல்லிட்டாங்க. லைட்டா அவங்க சொல்றது புரியல. கொலுசு சவுண்ட் கேட்டது அப்படின்னு சொன்ன வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. வார்னிங். எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் 2. 2வது எக்ஸ்பீரியன்ஸ் அனுப்பி. நான் எங்க அத்தை ஹோம் போயிருந்தேன். நானும் என் சிஸ்டர் மாடியில போய் சும்மா இருந்தோம். கொஞ்சம் பிளே பண்ணிட்டு 6 o'clock மேல ஆச்சு. எங்க கீழே வர சொன்னாங்க. நான் போல. அது அப்புறம் நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். என் சிஸ்டர் கால் பேசிட்டு இருந்தா. நான் வாக் பண்ணிட்டே இருந்தேன். அது மாதிரி பாதி கட்டட மாடி இருக்கும். அப்ப என் சிஸ்டர் அதை போவாத என்னை பிடிச்சு இழுத்து திட்டினா. ஏன்டி லூஸ் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னா. அப்போ ஒரு சவுண்ட் அடிச்சு நான் ஹெட்செட் ரிமூவ் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அகைன் வந்துச்சு. நான் ஸ்லோவா பேக் பார்த்தா ஒரு பிளாக் ஷேடோ தெரிஞ்சது. வாசு வீடியோ எஃபெக்ட் திங்க் பண்ண. அப்புறம் கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சு. நான் என் சிஸ் கிட்ட கேட்டேன், ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு. அவ அப்ப உனக்கும் தெரியுதான்னு கேட்டான். நான் ஃபாஸ்டா ரன் பண்ணி கீழே போயிட்டோம். கொஞ்ச நேரம் நான் வாசு ப்ரோ மாதிரி போய் பார்க்கணும் போனோம். அத மாடிக்கு 2வே இருக்கு. நான் அப்பதான் பிளாக் ஷேடோ சவுண்ட் கேட்டது. அது வந்துச்சு. எங்க கிட்ட ஹேர் ஃபிளையிங் அக்கா. அது பிளாக்கா இருந்தது அண்ட் ஆங்கிரியாவும் இருந்துச்சு. ஒரு சைட்ல வேற ஷேடோ எங்கள ஆபத்து இங்க இருந்து போ கத்துச்சு அக்கா. அந்த மாடி ஹவுஸ் ஓனர் அவங்க பாதி இருப்பாங்க. ரொம்ப ஓல்டு லேடி. அவங்கள வால் பண்ண முடியாது. பட் அவங்க முட்டி போட்டா ஃபாஸ்டா வந்தா நான் பயந்து டவுன் போயிட்டோம். அப்புறம் நாங்க பாதி கிட்ட அத்தை கிட்ட சொல்லல வேணும் இருந்து அப்புறம் சிஸ் போய் சொல்லிதான். சோ சாரி. இவங்க எழுத ஒண்ணுமே புரியல. ரொம்ப இதுவா இருக்கு. நான் ட்ரை பண்ணேன் எப்படியாவது ரீட் பண்ணணும்னு. பட் ஆனா ரொம்ப இதுவா இருக்கு. ஐ எம் சோ சாரி. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரி ஸ்கிப் பண்ணிடலாம். ஹாய் அக்கா, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் ஐ லவ் யூ. ஐ எம் பிரகதி. நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி நீங்க என் ஸ்டோரியை ரீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் எமோஷனல் ஸ்டோரி. குட்டியா தான் இருக்கும். எனக்கு அம்மா கிடையாது. நான் எல்கேஜி படிக்கும் போதே இறந்துட்டாங்க. எனக்கு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணப்போ எங்க அம்மா வீட்டு சைட்ல உள்ள யாருக்கோ பேய் பிடிச்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க என் பெரிய பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணிருக்கா, நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் 5th படிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்பவும் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா அட்மிட் பண்ண எனக்கு ஒரு மாதிரி கால்ல இருந்து கை வரைக்கும் சிலிர்த்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நைட் டைம் ஒரு 1 மேல இருக்கும். அப்போ நான் இருந்த ரூம் வெளியே ஒரு பிரைட் லைட் தெரிஞ்சது. அப்புறம் அதை கூப்பிட்டுட்டு சொன்னேன் எங்க அம்மாவோட அம்மாட்ட. அப்புறம் பார்த்தா சடனா எனக்கு ஃபயர் ஆன இடத்துல ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சமா போயிடுச்சு. அப்புறம் நாங்க வெளியே ஊருக்குலாம் போகும்போது அவங்க நின்று பாக்குற மாதிரி இருக்கும். ஐ தாட் ஷீ இஸ் வித் மீ அண்ட் மேக் மீ கரெக்ட். கார்டியன் ஏஞ்சல். Very cute. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, வித்தவுட் ஃபர்தர் டிலே
let's get into the video. என்ன மாதிரியே intro கொடுக்குறாங்க. I'm studying in 9th grade akka and these incidents took place before 3 years. I used to believe in ghosts but didn't experience any spooky things. So I started to watch a lot of ghost stories and a lot of scary videos. Everything was going fine until that day. I watched a real life ghost story called Dear David. It was scary enough to scare the shit out of me. After this particular story, I started experiencing a lot of weird activities, like I saw a shadow right next to me when I was lying on the bed. I used to hear a girl crying outside my room's window exactly at 7:40 to 8 p.m. I heard something knocking outside the door when I am inside the restroom, and this took place literally for 2 months. One night my parents and brother were asleep and I was just trying to sleep. My eyes were closed and then I felt someone's breath on my face. No one was awake except me. Then I saw a black shadow below my table, and this time I was facing it straight. I saw a black shadow right in the place where I saw that when I was lying on the bed. Every day I could just amplify myself that all these are just hallucination. But my mom told me that once at night 2 a.m. she heard me calling her Amma. My mom replied Enna, and there was no reply back. In real, I was asleep in the bedroom and my mom was in another room. One dog was barking continuously, staring at our block as it could see certain things. My neighbor எதிர் வீட்டுக்காரங்க told that one night when we all were on a vacation, they heard someone opening the door and entering our house. They checked from the hole in their door but there was none. Later they heard some weird noises. They too were scared. My கீழ் வீட்டுக்காரங்க said, after you went to vacation, we were still able to hear noises as if you all were there. இது எல்லாம் எங்க பழைய வீட்ல நடந்த விஷயம். Now இதே மாதிரி எதுவும் புது வீட்ல நடக்கல. Full positive vibe only. In addition, I'm going to share some other incident. Okay, நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணிருக்கனால இப்போ வரைக்கும் இவங்க என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இவங்களுக்கு கோஸ்ட் மேல நம்பிக்கை இருக்கு, பட் பர்சனலா எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. பட் ஆனா இவங்க நிறைய இந்த பேய் ஸ்டோரி அதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. அதுல டியர் டேவிடோட கோஸ்ட் ஸ்டோரி கேட்டதுல இருந்து எல்லா வியர்டான ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஏதோ கருப்பா உருவம் பாக்குறது, இல்லைன்னா ஏதாவது சத்தம் கேட்கறது, அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து வெளியே விண்டோக்கு வெளியே அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது 7:30 மணி போல. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது யாராவது அந்த கதவை தட்டுற மாதிரி அதெல்லாம் நடக்குது. அடுத்து வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கு நைட் ஒரு வாட்டி. அப்ப அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பதிலுக்கு ரிப்ளே வரல. பார்த்தா இவங்க வந்து வேற ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அதான் அவங்க இல்ல. அண்ட் இவங்க வெக்கேஷன் போகும்போது எதிர்க்கு வீட்டு நெய்பரும் கீழ் வீட்டுக்காரங்களும் வந்து இன்னும் உங்க வீட்டுல இருந்து சத்தம் வருது, நீங்க எல்லாரும் உள்ள இருக்கிற மாதிரியே சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கதவு திறந்து போடுற சவுண்ட் எல்லாம் வந்து கேட்டிருக்கான். இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது பழைய வீட்டுல நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வீடு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்ட கதை அந்த இன்சிடென்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. My grandma's friend told that after her spouse passed away, she heard his voice calling her and it said that they both loved each other a lot. அவங்க கிராண்ட்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களோட ஸ்பவுஸ் அதாவது ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், அவர் வந்து இறந்துட்டாராம். அவர் வந்து கூப்பிடுற சவுண்ட் அவங்களுக்கு கேட்டிருக்கு. கடைசியா போகும்போது ரொம்ப லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. One of my friend told that she had her full family was hearing someone walking on their rooftop for almost 2 weeks and when they went to check there was none. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க எல்லார் ஃபேமிலியும் வந்து ரூஃப் டாப்ல யாரும் நடக்கிற சவுண்ட் வந்து எல்லாருக்குமே கேட்டிருக்கு. இது வந்து 2 வாரத்துக்கு நடந்திருக்கு. மேல போய் செக் பண்ணா யாருமே இல்லையா. My grandma told that she and her neighbor saw a 2-foot fish on the road in front of the house and they thought that some fish selling man must have dropped it, and that neighbor took that fish and made Colombo. Once her family members sat down to eat, the neighbor auntie பேய் புடிச்சா எல்லா சாமி வந்துடுச்சான்னு தெரியல. She started to say something and told that you all are trying to eat me அப்படின்ட்டு. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இவங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் அவங்களோட நெய்பரும் வந்து ரோட்ல 6 அடி ஃபிஷ் வந்து பார்த்திருக்காங்களாம். சரி அவங்க நெய்பர் என்ன பண்ணிருக்காங்க, அதை எடுத்து மீன் குழம்பு வைக்கலான்ட்டு இது பண்ணிருக்காங்க. அப்போ அது சமைச்சு சாப்பிட உட்காரும் போது அந்த ஆன்டிக்கு பேய் பிடிச்ச மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன சாப்பிட ட்ரை பண்றீங்களா அப்படின்ட்டு. In my village, a dog was barking continuously, staring a house
ஃபார் அ வீக். லேட்டர் அங்க இருந்த ஒரு தாத்தாக்கு டெத் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவங்க வில்லேஜ்ல வந்து ஒரு நாய் வந்து ஒரு வீட்டை பார்த்து ஒரு வாரமா குலைச்சிட்டு இருந்தது போல. அப்புறம் அந்த வீட்ல இருக்கிற தாத்தா வந்து இறந்துட்டாங்க. That's all அக்கா. Hope you will read this. I started watching your videos due to your ghost series and now I'm addicted to all of your videos. Your makeup and outfits will always be wow. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா. And அக்கா, I know you told to write in Tamil, but my Tanglish will not be that good and moreover it's hard for me to type in Tanglish. Sorry அக்கா. Next time if I share any ghost story கண்டிப்பா தங்கிலீஷ்லயே சொல்றேன். கண்டிப்பா அடுத்த வாட்டி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா தமிழ்ல ஷேர் பண்ணுங்க. சோ தட் எல்லாருக்குமே வந்து நீங்க உங்களோடயே நான் ரீட் பண்ணும்போது எல்லாருக்கும் அப்படியே ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டோரி போலாமா? ஹாய் அக்கா, நான் பிரதீபா. எனக்கு எந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நடக்கல, பட் எங்க பாட்டிக்கு நடந்திருக்கு. அது அவ்வளோ ஹாரரா இருக்காது, பட் நான் சொல்றேன். எங்க பாட்டி சின்ன வயசு அப்போ அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு மிட் நைட் 1க்கு தான் வருவாராம். ஒரு நாள் நைட் எங்க பாட்டி தூங்கும் போது அவங்க அப்பா வாய்ஸ்ல பேய் கூப்பிட்டுச்சான். பாட்டி இருக்கிற வீடு வந்து அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அபார்ட்மெண்ட் பின்னாடி வந்து சுடுகாடு. அபார்ட்மெண்ட்ல 10 ஃப்ளோர்ஸ், 10th ஃப்ளோர்ல தான் பாட்டி இருக்காங்க. பேய் வாய்ஸ் கேட்டு எங்க பாட்டி பார்க்க போனாங்களாம். ஏன் போனாங்க? அப்போ அந்த வாய்ஸ் மேல இருந்து குதிக்க சொல்லிச்சான். பாட்டி குதிக்க போறப்போ பின்னாடி அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணி ஏன் குதிக்க போறேன்னு கேட்டாங்க. அப்போ அப்பா கூப்பிட்டாங்கன்னு பாட்டி அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம். பாட்டியோட அம்மா பாட்டிய நல்லா திட்டி உங்க அப்பா உள்ள தூங்குறாருன்னு சொல்லி கூட்டிட்டு போய் தூங்க வச்சாங்களாம். அவ்வளவுதான்க்கா. அப்புறம் அந்த காலத்துல பேய் நான்வெஜ் சமைக்கும் போது கிச்சன் விண்டோ வெளிய கை விட்டு நான்வெஜ் கேட்கும். ஒரு நாள் பாட்டியோட அம்மா சமைக்கும் போது கேட்டுச்சான். பாட்டியோட அம்மா பேய் கைய வெட்டிட்டாங்களாம். மார்னிங் பார்க்கும்போது அந்த கை போனே இல்லாத மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சான். அவ்வளவுதான்க்கா. I'm your big fan அக்கா. ஒரு நாள் உங்களை மீட் பண்ணணும். You are my inspiration. Keep on going. இன்னும் நிறைய கோஸ்ட் வீடியோஸ் போடுங்க. Love you அக்கா. Love you too. பட் ஆனா எனக்கு முன்னாடியும் விண்டோ தான் இருக்கு. எனக்கு இது கேள்விப்பட்டதில்லை. கையெல்லாம் கூப்பிட்டா இதுக்கு இப்போ வரைக்கும் 50 நிமிஷத்தை எடுத்திருக்கேன். அப்ப எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் தான், 35 மினிட்ஸ் வந்திருக்குமா இப்போ. ஹாய் ஆர்த்தி, ஐ எம் ஷிஃபானா. நான் +1 வரைக்கும் ரெண்டட் வீட்ல தான் இருந்தோம். நான் 12th படிக்கிறப்போ தான் ஓன் வீட்டுக்கு வந்தோம். ஓன் வீட்டுக்கு வந்த ஹாப்பினஸ். நான் என்னோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் சூஸ் பண்ணேன். அந்த ஏரியால அந்த டைம்ல எங்க வீடும் இன்னொரு வீடும் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருந்தனால நான் என் ரூம்ல படிச்சுட்டு இருந்தேன். சடனா நாய் கத்துற சவுண்டு, அதுவும் ஒரு மாதிரி பயமுடுத்துற சவுண்டு. பயத்துல கீழே அம்மா கிட்ட போயிட்டு சொன்னேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல இருந்து 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரயில்வே ட்ராக் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சிமெட்ரி மாதிரி இருக்கும். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல டெட் ஆகுறவங்க அங்கதான் புதைச்சிடுவாங்க. இது தெரியாம ஒரு நாள் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட ஈவினிங் 6:30 டைம்ல நானும் அவங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப அங்க ஒரு ட்ரைட் ஃப்ளவர் ரீத் இருந்துச்சு. என் செருப்புல அது மாட்டிக்கிச்சு. நான் எப்படி ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ண பார்த்தாலும் என் காலிலேயே இருந்துச்சு. கடைசியில அந்த பிளேஸ்ல உட்கார்ந்துதான் அதையே ரிமூவ் பண்ணேன். இதெல்லாம் அம்மாட்ட சொன்னேன். இனிமேல் அந்த இடத்துக்கு போகாதன்னு சொன்னாங்க. அந்த மூமெண்ட்ல இருந்து நிறைய டைம் ஸ்கேரி இன்சிடென்ட் நடக்கும் எங்க வீட்டுல. ஒரு நாள் நான் தனியா தூங்குறப்போ மிட் நைட் 2 மணி இருக்கும். யாரும் என் காதுல வந்து நீ என் கூடவே வந்துருன்னு சொல்லிச்சு. நான் அதை கேட்டதும் ஒரு வேளை என்னோட இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் யாரும் என் சீக்ஸ்ல அடிச்ச மாதிரி பெயின். ஐஸ் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஷேடோ என் பக்கத்துல படுத்திருக்கு. இங்க வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. நான் தான் அங்க மிரர் இருக்கு அது தெரியுது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இப்ப திருப்பி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் திருப்பி நான் தானே அப்படின்னு தைரியமா திரும்பினேன். உடனே இங்க அப்படியே பெயின் வருது ஷார்ப்பா.
மண்டையில. அப்படியே இங்க கண்ணுல இருந்து ஒரு மாதிரி பாஸ் ஆகி எலக்ட்ரிக் பாஸ் ஆகுற மாதிரி வலிக்கும். எனக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே காட் நினைச்சு படுத்துட்டேன். மார்னிங் அம்மா கிட்ட நடந்த இன்சிடென்ட் சொன்னேன். இதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் நடந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட கேட்டோம். அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க வீடு இருந்த ஏரியா எல்லாமே முன்னாடி கிரேவியார்டா இருந்துச்சாம். எங்க கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் இருந்த இடத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருச்சுன்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 டெட் பாடிஸ் எங்க வீடு இருந்த இடத்துலதான் புதைச்சாங்க. அதுவும் மர்டர் பண்ணி. ஸ்டில் நாங்க அந்த வீட்டுலதான் இருக்கோம். அந்த வீட்லயே இருக்கீங்க, எப்படி அந்த வீட்ல எல்லாம் இருக்கீங்க? பட் ஆனா வீடு கட்டும் போதே பூஜை எல்லாம் பண்ணி தானே கட்டுவாங்க. சோ அப்படிலாம் வரக்கூடாதுல்ல. ஹாய் சிஸ், ஐ எம் அல்ஷிஃபா. உங்க சேனல் என் கசின் சொன்ன அப்படிதான் தெரியும். பட் அப்புறம் ரொம்ப பிடிக்கும் உங்க கோஸ்ட் எபிசோட்லாம். நாங்க சேர்த்து பார்ப்போம். எங்களுக்கு நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க கோவிட் டைம்ல எங்க நேட்டிவ் பிளேஸ் திருச்செந்தூருக்கு போனோம். டுமாரோ லாக்டவுன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கால் பண்ணி சொன்னாங்க. நாங்க ஒரு வேன் பிடிச்சி ஃபேமிலியா போனோம். எங்க அப்பா ஃபேமிலி, நானு, என் பேரண்ட், சிஸ்டர் எல்லாமே. நாங்க போன அப்புறம் மோஸ்ட்லி நான் எங்க 2 கிராண்ட்மா சிஸ்டர்ஸ் தான். சோ ஒரே ஸ்ட்ரீட். நான் எங்க கசின் வீட்டுல தான் மோஸ்ட்லி படிப்பேன். அங்க வீட்டுல ஒரு நாள் நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஹால் இருந்துச்சு. ஹால்ல இருந்து கிச்சன் பெரிய வே மாதிரி சந்து போவோம். நாங்க ஹால்ல படுத்துட்டு பேசிட்டு இருந்தோம். நைட் 12 o'clock இருக்கும். எங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. அப்புறம் எங்க பெரியப்பா அவங்க வாட்டுக்கு போய் ரெஸ்ட் ரூம் போலாம்னு போயிருக்காங்க. கிச்சன் பேக் சைட்ல தான் பாத்ரூம், அதுக்கு பின்னாடி கார்டன், தென் வில்லேஜ் சைட்னால நாங்க நல்லா பேசிட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தோம். அவர் பதட்டமா எங்க கிராண்ட்மா வேக்கப் பண்ணி, யாரோ பாத்ரூம் பக்கத்துல 2 பாத்ரூம், சோ அவரு பாத்ரூம் போகலன்னு போயிருக்காரு. அப்பாலஜைஸ், யாரோ குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேக் சைடு மட்டும் தான் தெரியுது. அவ்வளவுதான் ஸ்டோரி. ஐ திங்க் யூ ரீட். இஃப் யூ ரீட், ப்ளீஸ் டெல் ஹாய் டு us. We like your channel. Keep rocking and shine bright. Love you too. ஹாய். 2 பாத்ரூமா? அவர் பாத்ரூம் போலான்னு போகும்போது அங்க யாரோ குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. முதுகு மட்டும் தெரிஞ்சிருக்கா. அவர் வேகமா பதட்டமா அவங்க பாட்டி எழுப்பியிருக்காங்க. ஒரு 45 minutes வரைக்கும் வந்திருக்குமா ஹோப்ஃபுல்லி. அகைன் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. டைம் இருந்தா இதையே சொல்லுங்க. இது எங்க கிராண்ட்பா வீடு. அங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஸ்ட்ரீட், சின்ன வீடு. அவ்வளவா அங்க விசிட் பண்ண மாட்டாங்க. எடுத்து கோகனட் தண்ணி பாய்ச்சறதுக்கு போறதுக்கு அந்த மாதிரி தான். இப்போ ரெண்ட் விட்டுருக்கோம். அது கொஞ்சம் எங்க ஃபேமிலி டெட் மெம்பர்ஸ் லைக் எங்க கிராண்ட்பா ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க கோஸ்டா. அப்புறம் ஒரு தடவை நாங்க கோகனட் எடுக்க போன அப்போ எங்க டேட் கூட போயிட்டு, எங்க டேடி சரி நீ ஸ்லோவா வா, நான் போய் இதை வச்சுட்டு எதையும் எடுத்துக்கலாம், நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். எங்க டேட் போயிட்டாரு. எங்க அம்மா ஹவுஸ் தான் நாங்க வந்தா இருப்போம். லைக் எப்ப வந்தாலும் ஸ்டே பண்றது. சோ டுமாரோ நாங்க கோயம்புத்தூர் போனோம். அதுக்கு கோகனட் எடுத்துக்கொண்டு போய் அங்க வைக்க போறாரு. நான் இங்க ஸ்லோவா போயிட்டு இருக்கும் போது யாரோ என் பேரு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு நான் ஒரு வேலை நம்ம தான் அப்படி நினைக்கிறோமோ பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு போலாம்னு பார்த்து யாரோ என்னைய திரும்ப கூப்பிட்டாங்க. எங்கேயோ கேட்ட வாய்ஸ் பார்த்தா எங்க கிராண்ட்பாவோட சிஸ்டர். அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. சோ எனக்கு ஷிவர் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்க ஸ்டே பண்ணிருந்தது எங்க செகண்ட் மாமியோட ஹஸ்பண்ட், அதாவது எங்க மாமாவோட பிரதர். ஹிஸ் டாட்டர் பார்த்து ஒன்னும் இல்ல சும்மா சொல்லி அப்புறம் என்னைய கூட்டிட்டு மாஸ்க் போயிட்டு வந்துருச்சாங்க. அவ்வளவு பயந்துட்டேன். ஓகே, அந்த கோகனட் எடுக்க போற இடத்துல அவங்க ரிலேட்டிவ்ஸோட கோஸ்ட் எல்லாம் நிறைய வருமா. அந்த இடத்துல இவங்க பேரை கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. அப்ப இறந்தவங்க ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க. அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். அகைன் இன்னொரு அமானுஷ்யமான ஸ்டோரி சொல்றதுக்கு வந்திருக்கேன். இது எனக்கு நடக்கல, எங்க ஆச்சி சொல்லியிருக்காங்க. அவங்க பிளேஸ்ல நடந்திருக்கு. என்னன்னா எங்க ஆச்சி வால்பாறை சைட்ல ஒரு எஸ்டேட்ல இருந்தாங்க. அங்க அப்பெல்லாம் ஒரு ஸ்மால் பிளேஸ் எடுத்து அவங்க ஓலை வீடு மாதிரி கட்டி இருந்தாங்களாம். லேண்ட் யாருக்கும் ஓனா இருக்காதாம். அந்த டைம்ல எங்க ஆச்சி வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு பிரெக்னென்ட் லேடி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கறிக்கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். டெய்லியும் வீட்டுக்கு ஒர்க் முடிச்சுட்டு லேட்டா வருவாங்க. பட் அங்க நார்மலாவே சிறுத்தை எலிபென்ட் வரும்னு 7 வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு சிலர் தான் இப்படி லேட்டா வருவாங்க. அங்க அப்போ ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காதாம். அந்த டைம்ல தான் ஆஸ் யூஷுவல் இவர் ஒர்க் முடிச்சுட்டு லேட்டா வந்திருக்காரு. வர வழியில இவர் மேல ஏதோ ஏறிடுச்சு. அணிவல் இல்ல, பட் வேற ஏதோ. இவர் அந்த ஓலை வீட்டுல தகரம டோர் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதை அவர் தட்டிட்டே இருந்திருக்காரு. பிரெக்னென்ட் லேடி அசந்து தூங்குனதுனால கொஞ்சம் லேட்டா முழிச்சு டோரை ஓபன் பண்ணிருக்காங்க. இவர் இவ்வளவு நேரம் தட்டுனா டோர் ஓபன் பண்ண இவ்வளவு நேரம் ஆடின்னு கண்ணத்துல அடிச்சிருக்காரு.
ஆனா ஒரு அடியிலேயே ஆன் தி ஸ்பாட் டெட். மார்னிங் வந்து பார்த்தப்போதான் தெரியுது அவர் மேல முடி இருக்கு. அந்த லேடி கண்ணத்துல ரொம்ப அழுத்தமா தடையும் 5 fingers பதிஞ்சிருக்குன்ட்டு. அவங்கள ஒரு பிளேஸ்ல பரி பண்றதுக்கு கொண்டு போனா இந்த மாதிரி பேபியோட பிரெக்னன்ட் லேடி இறந்து போனா காவு கொடுக்கணும்னு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் அவரோட கட்டை விரல கட் பண்ணி அந்த பாடியோட போட்டுட்டாங்க. அப்புறம் தான் பரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அவரை நான் ஒரு 10 years பேக் பார்த்தேன். அவர் ஃபிங்கர் எங்கன்னு கேட்டப்போ இந்த ஸ்டோரிய எங்க ஆச்சி சொன்னாங்க. இன்சிடென்ட் 2 இதை நான் காலேஜ் படிக்கிறப்போ நடந்துச்சு. பிஎட்க்கு சார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என்னோட பெரியம்மா பொண்ணும் நைட் 12:30 இருக்கும். எங்க மம்மி தூங்க போறேன்னு பெட்ரூம் போயிட்டாங்க. நானும் அவளும் சார்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். ஹால்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு எந்திரிச்சு பெட்ரூமுக்கு போனா லைட் போடல. மம்மிக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு. ஆக்சுவலி எங்க பெட்ரூம் வாலுக்கு அடுத்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு காலி பிளேஸ் இருக்கு. அடுத்து ஒரு வீடு இருக்கு. அங்க ஆல்ரெடி ஒரு பாட்டி இறந்து போயிருக்காங்க. அது எனக்கு இப்போ நான் சொல்ற இன்சிடென்ட் நடக்கிறப்ப தெரியாது. இப்போ பேக் டு தி ஸ்டோரி. வால ஒட்டி பாத்ரூம் வாலுக்கு அந்த பக்கம் எம்டி ஸ்பேஸ். ஓகேயா, நான் உள்ள போறேன். ஐ டென்ட் வேர் கொலுசு. ஆனா நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். கொலுசு சவுண்ட் கேக்குது. செகண்ட் டைம் வைக்கிறேன், கேக்குது. நான் போகாம வெளியே வந்து என்னோட பெரியம்மா பொண்ணை கூப்பிட்டேன். வந்து மொபைல்ல டார்ச் புடின்னு நான் போயிட்டு வரேன்னு. சரின்னு வந்தான். நான் போயிட்டு வரப்போ மஞ்சள் அண்ட் மல்லிகைப்பூ ஸ்மெல் பயங்கரமா இருந்துச்சு. உனக்கு ஸ்மெல் வருதான்னு கேட்டேன். அவ இல்ல, சாம்பிராணி மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொன்னான். நாங்க தென் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டுக்கல. நெக்ஸ்ட் டே எல்லாம் போய் காலேஜ்ல சப்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பெரியம்மா பொண்ணு ஊருக்கு கிளம்பிட்டா. இப்போ நான் கொழுப்பு புடிச்சு நேத்து நைட் இப்படி சவுண்ட் கேட்டது தெரிஞ்சும் பெட்ரூம்ல படுக்கிறேன்னு போயிட்டேன். எங்க மம்மி ஹாலுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் பெட்ரூம்ல ஒரு மெம்பர் தான் படுக்க முடியும். நான் குப்புற படுத்துட்டு போன் பார்த்துட்டு இருந்தேன். எங்க மம்மி நீ தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு தைலம் வேணுமோ அது பெட்ரூம் ஷெல்ஃப்ல இருக்கு, எடுத்து கொடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. டைம் 12:15 ஆயிடுச்சு. நான் எடுத்து தர மறந்துட்டேன். திடீர்னு என்னோட பெட்ல யாரோ உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பெட்ல ஒரு மாதிரி ஜம்ப் ஆகுமே அந்த மாதிரி. நான் உடனே என் மம்மிய தைலம் எடுக்கவா லைட் போட்டுக்கோங்கன்னு சொல்றான். நோ ரெஸ்பான்ஸ். திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சரியான பயம். கண்ணை மூடிட்டேன். பெட்ஷீட்டை இழுத்து மூஞ்ச மூடிக்கிட்டேன். எனக்கு உடனே ஃபீவரிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பாண்டா மாதிரி ஆயிடுச்சு ஐஸ்லாம். ஃபீவர் பார்த்தா எக்கச்சக்கம். மம்மி கிட்ட இப்பதான் எல்லாம் சொல்றேன். மம்மி உடனே ஹவுஸ் ஓனர் பாட்டி கிட்ட சொல்லி கேட்டதுக்கு அந்த பாட்டி இறந்தத எப்பவும் மஞ்சள் மல்லிகை பூவோட தான் இருப்பாங்களாம். அதுதான் சவுண்ட் ஸ்மெல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு நைட் மம்மி கூட படுத்துட்டேன் ஹால்ல. ஸ்டில் ஃபீவர் இருக்கு. நான் மம்மிக்கு ஆப்போசிட் சைட்ல திரும்பி படுத்துட்டு இருந்தேன். 3 மணிக்கு மம்மிக்கு யாரோ அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. நான் தான் ஃபீவர்ல அழுகுறேன்னு எட்டி பார்த்தா நான் இல்ல. சரி ஏதோ பூனைன்னு விட்டுட்டாங்க. அடுத்து 5th மினிட்ல டோர் யாரோ தட்டுறாங்க. மம்மி இந்த டைம்ல யாரு தட்டுவா, ஏதோ ஒரு எமர்ஜென்சினாலும் போன் நம்பர் இருக்கு, கால் பண்ணட்டும். சோ இது வேற ஏதோன்னு அலர்ட் ஆகி டோர் ஓபன் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மம்மி இத என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஹவுஸ் ஓனர் எல்லாருமே சேர்ந்து வீட்டு வராண்டாவை கிளீன் பண்ணோம். அப்ப ஹவுஸ் ஓனர் பாட்டி எங்க விண்டோ கண்ணாடியில யாரோ மை தடவி இருக்காங்கன்னு சொல்லி அத மம்மிய டச் பண்ண வேண்டாம், நான் கிளீன் பண்றேன்னு சொல்லி கிளீன் பண்ணாங்க. யாரோ உங்களுக்கு மை வச்சிருக்காங்க அதான் இப்படின்னு சொன்னாங்க. அதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே ஆகல, நார்மல் ஆயிடுச்சு. இன்சிடென்ட் நம்பர் 3. எங்க மாமா வீடு நாங்க இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்ல தான் இருக்கு. அன்னைக்கு மம்மி மட்டன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. மாமாக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நான் ஸ்கூட்டில வந்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாசலுக்கு வந்தா அங்க ஒரு டாக் பயங்கரமா குலைச்சிட்டே இருந்தது. நான் நார்மலாவே டாகுக்கு பயப்படுறேன். சோ நான் வீட்டுக்குள்ளேயே போயிடலாம்னு திரும்பினேன். எது மேலேயும் இடிச்ச மாதிரி அப்படியே குப்புற விழுந்துட்டேன். ஃப்ளோர் கரெக்டா போட்டுருச்சு. நல்லா பழகி ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். ஆனாலும் என்னோட பேண்ட் நீல செம ஸ்கிராட்ச் அண்ட் ஃபேஸ்ல கையிலன்னு ஸ்கிராட்ச். நீ பிளேஸ்ல பேண்ட் கிழிஞ்சிருச்சு. நான் விழுந்து ஒரு 5 minutesலயே டாக் அங்க இருந்து கொலைச்சிட்டே ஓடிடுச்சு. இன்னும் எனக்கு அது புரியல ஏன் இப்படி ஆச்சுன்னு. அவ்வளவுதான் ஆர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை. அண்ட் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம ஷோல்டர்ல 2 ஏஞ்சல் இருப்பாங்களாம். நம்ம நினைக்கிறது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதெல்லாம் அதுக்கு தெரியாது. நம்ம ஏதாவது நினைக்கிறப்போ அப்படியே ஆகட்டும்னு சொல்லிருமா. So think positive. அப்பதான் எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். Lots of love. Love you too. நல்லா இருக்குல்ல. நான் ஏதோ சொல்ல வராங்க போல நான் அலர்ட்டாவே ரீட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு மாதிரி ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்க. இதோட முடிச்சுக்கலாமா? லாஸ்ட் பாயிண்ட்ல வந்துருச்சு. ஏன்னா அடுத்த ஸ்டோரி ரீட் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பயமா இருக்கு. 2 வரைக்கும் ரீட் பண்ணவா? ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு, இதை ரீட் பண்ணுவோம். ஹாய் அக்கா, மை நேம் இஸ் வர்ஷா. இது ஒரு பழைய கதை, பட் இட் வில் பி ஃபன். ஒன் டே நாங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு போனோம். அப்போ அங்க தகர மாதிரி ஒரு சுனாலை. That night I have friends there, like 8
we decided to play Ouija board. எங்க ஊர்ல நிறைய கோஸ்ட் சுத்துதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊரு மோட்டர் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். அங்க ஒரு ரூம் இருக்கும். Ouija board ரெடி பண்ணி சரி ஓகேன்னு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதும் எல்லாருமே ஓகே சொன்னாங்க. We get all our fingers and placed on the board. நான் தான் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். பட் எஸ்ன்னு வந்துருச்சு. அப்புறமா மாறி மாறி கொஸ்டின் கேட்டதும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன பண்ணா டோர் ஓபன் பண்ணிட்டு ஓடிட்டா. அப்புறமா we 7 are scared. All take their hands and go to their room. அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணு தான் பேய். என்னோட ஃப்ரெண்டு சக்தி வரலன்னு அப்புறமா அழிக்கமிருச்சு. பட் ஐ can't remember this instant. Bye Akka, you keep rocking and you are the best artist now. I'm college. When I was 8th standard this was happened. என்னோட மேரேஜ்க்கு நீங்க தான் ஆர்டிஸ்ட். 3 years more Akka, keep rocking. I will keep supporting. சீக்கிரமா சிம்பிளி ஷரத்தோட வீடியோ பண்ணுங்க. Thank you so much. பேசின ஸ்டோரி வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்க ஓஜா போர்டு விளையாடி இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மாறி மாறி கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பொண்ணு வந்து பயந்து வெளியே ஓடிடுச்சு. அது வரைக்கும் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு புரியவே இல்லை. இதோட முடிச்சுக்கலாமா? ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 68 ஸ்டோரியில இருக்கும். 57ல இருந்து ஆரம்பிச்சோமா. எனக்கு இன்னைக்கு வந்து ஐ வந்து பிடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த லென்ஸ் கலர் வச்சிருக்கேன் ரொம்ப நாள் அப்புறம். பட் ஆனா இன்னைக்கு எதுவுமே மேக்கப் ஒழுங்கா பண்ணல, ஹேர் எதுவுமே பண்ணல, ட்ரெஸ் கூட நான் ஆர்த்தவே இல்லை, அப்படியே இருக்கு. இன்னைக்கு ஒரு விதமான டே தான். பயங்கரமா பிளாக் ஆயிடுச்சு. இங்கேயும் பிளாக் ஆயிடுச்சு, இங்கேயும் பிளாக் ஆயிடுச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நடுவில் ஃபியூ ஸ்டோரிஸ்க்கெல்லாம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் கரெக்டா நானும் ரெடி ஆகிக்கிறேன். பேட்டரிலாம் ரெடி பண்ணிக்கிறேன். பக்காவா வந்து 1 hour லாங் மாதிரி கொண்டு வரேன். ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். முந்திலாம் வந்து கோஸ்ட் வீடியோ இந்த எபிசோடே வந்து 11 minutes 20 minutesலாம் போட்டிருக்கேன். 18 minutesக்கும் போட்டிருக்கேன். அப்பெல்லாம் வந்து எதுவுமே சொன்னதில்லை. எப்போ இந்த லாங் ஃபார்வர்ட் மாதிரி கொஞ்சம் ஒரு 30 minutes ஒரு 45 minutes ஒரு 1 hour அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோடனே இப்போ லாஸ்ட்டாக ஒரு 45 minutes 50 minutes கூட போட்டேன். அப்பயும் லாங் வீடியோ வேணும், 1 hour வீடியோ வேணும்னு கேட்குறாங்க. 54 minutes போட்டேன், 1 hour வீடியோ வேணும்னு கேட்குறாங்க. ஒரு 6 minutes தானே குறைச்சிக்கலாம்ல. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like this video. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கீழே இருக்கிற கூகுள் டாக்டர் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இப்போ டைம் வந்து 3:18.